ஓர் ஊரில் நல்லரசன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயருக்கு தகுந்தாற்போல் நற்குணங்கள் பெற்றவனாக இருந்தான். ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர் உயர்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் வசதியாக வாழ்ந்து வந்த சிலர் நல்லரசனின் செல்வாக்கைக் கண்டு அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் புகழை கெடுப்பதற்கு தங்களால் முயன்ற முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். பணக்காரர்களாகிய போயிடும் அவர்களுடைய திட்டம் இங்கே தொடங்குகிறது. முனியாண்டி, எங்களுக்காக நீ ஒரு செயல் செய்ய வேண்டும். உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். எங்களுடைய 3 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது அந்த நல்லரசனின் வீட்டில் நீ வைக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் நல்லரசன் வீட்டுக்குச் சென்றனர். 3 லட்சம் ரூபாய் அந்த வீட்டு மூலையில் இருந்ததை காவல் அதிகாரிகள் கைப்பற்றினர். சார், இந்த பணம் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதில் ஏதோ சதி திட்டம் இருக்கிறது. அவை அனைத்துமே கள்ள நோட்டுகள் என்பது தெரிந்தன. முனியாண்டி அவையினில் அடைக்கப்பட்டான். சார் பணத்துக்காக ஆசைப்பட்டு உத்தமனான நல்லரசன் மீது அற்ற பொய்ய சொன்ன. நன்றி அண்ணா. நீதி யார் மீதும் எப்பொழுதும் பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது.